ஹே டேஸ் போயிடலாம் முதல்ல. நிச்சயத்துக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் 2 பேரும் வரல, வந்தோன்னா அவங்கள வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராக்ஸ்டார் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே தெரியிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரம் வந்து சேரும். தேங்க்யூ. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனாலே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனாலே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனாலே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனாலே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனாலே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனாலே நாம்.
அடடா நீ அழகி என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன். வெட்கத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று. ஓ கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் பாழாகும். வாழ்வே ஒரு போர்க்களமாகும். ஹே ஹே மோதிட வேண்டும். தாலி பொன் தாலி அது உன்னை கட்டும் வேலி. கூடைக்குள்ளே மூச்சு முட்டும் கல்யாண கோழி. தோழா என் தோழா நான் ஆகாயத்தின் மேலே பறந்து கொண்டே தேன் குடிப்பேன் தேஞ்சிட்டு போலே. நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் நினைப்பது போல் இருப்பதில்லை. சிறகினை அழகு வைத்தால் பறவை வாழ்வில் சுகமில்லை. அணைப்பதும் அடங்கி நின்று தவிப்பதும் ஓர் மயக்கம் தானே. நினைத்ததும் இனிப்பதென்ன ஒரு சொர்க்கம். தொடக்கம் மாங்கல்யம் தத்து நானேனா பின்பு ஜீவிதம். தெரியுமா? இப்போ தெரியுதா? இவங்க 2 பேர் தான். ஓகே, கிட்ட வந்தோடனே பார்த்துக்கலாம் கிளியரா. ஸோ ஓகே, தக்கம் மாங்கல்யம் தத்து நானேனா பின்பு ஜீவிதம். துந்தனானேனா தொடக்கம் மாங்கல்யம் தத்து நானேனா பின்பு ஜீவிதம். துந்தனானேனா தொடக்கம் மாங்கல்யம் தத்து நானேனா பின்பு ஜீவிதம். துந்தனானேனா. நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி. நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி. உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ. உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ. நினைச்சபடி மணப்பொண்ணு அமைஞ்சதடி. உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ. உனக்கென பிறந்தாளோ உயிருடன் கலந்தாளோ. என் தோள்களே தோட்டம் என்று எந்நாளுமே தொத்திக் கொள்ளும் காற்றல்லவா நீ என் கண்ணே. கல்யாண நாளில் மாலை கொள்ள கண்ணாளரின் பூஞ்சோலை செல்ல அந்த வனம் நந்தவனம் ஆகும். மருதாணி கோலம் போட்டு மணி கையில் வளையல் போட்டு இந்த ரோஜாவுக்கு ரோஜா பூ நீ சூட்டு. மருதாணி கோலம் போட்டு மணி கையில் வளையல் போட்டு இந்த ரோஜாவுக்கு ரோஜா பூ நீ சூட்டு. உன் கணவன் நாளைதான் வர வேண்டும். உயிர் காதல் நெஞ்சை தர வேண்டும். மணப்பந்தல் தோரணம் நான் போட மணவாளனோடு உன் கைகூட. உன் தந்தை உள்ளம் தானும் ஜெல்லாட. யாஹூ சாப்பாடு டைம் வந்துடுச்சு. அங்கிள் கொஞ்சமாக போதும். போதும். மஷ்ரூம் பிரியாணி, வடை இவ்வளோ தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா? ஊற்றுறாங்க. ஆஹா ஆஹா ஆஹா. ஓகே, பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, தயிர் சட்னி, இது வந்துட்டு என்னது காலிஃப்ளவர் சில்லி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். பாயசம், குலாப் ஜாமுன் இல்லைமே, அப்புறம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டுடலாம், சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்த vlog கண்டிப்பாக பண்ணுறேன். சூப்பர்.
கைஸ், பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டு நிச்சயம் முடிஞ்சு விட்டது. ஸோ முடிஞ்ச டயர்டில் நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பால் வாங்க போயிட்டுருக்கேன். பார்த்திங்களா என்னோடய சைக்கிள் இங்கே வந்தால் இந்த சைக்கிள் தான் ஓட்டுவேன். ஸோ பால் வாங்க தோப்புக்கு வந்திருக்கோம். தோப்பு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஃபோனை பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டுறது கஷ்டம். தோப்புக்குள்ளே வந்துட்டோம். பால் வாங்கிறதுக்கு லேட் ஆகுமாமா. ஸோ வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா மாடு, தோப்பு, மயில் வரும். பட் மயில் இந்த நேரத்தில் காணும். ஸோ நான் தோப்பில் தான் இருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சைக்கிள் தம்பி அங்கே நிற்கிறாரு, தெரியுது. ஸோ இன்னும் பால் கறக்கல, இன்னும் 10 to 15 minutes ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பாலெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி போய் காஃபி போட்டு குடித்து விடலாம். மாடெல்லாம் இருக்குது. நேச்சர் செம்மையாக இருக்குது. இங்கே வயல், அங்கே பார்த்திங்கன்னா தோட்டம், அது கரும்புன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் மாடெல்லாம் அவுத்துட்டு வராங்க. இனி தான் பால் கறக்குவாங்க. முடிஞ்சால் அதையும் கேப்சர் பண்ணுறேன். கேட்டு பார்க்கலாம் பால் கறக்கிறதெல்லாம் காட்டுவீங்களான்ட்டு. ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான விலாகாக இருந்திருக்கும். குட்டி கண்ணுக்குட்டி தெரியுதா? க்ளோஸ்அப் பண்ணுறேன். தெரியுதா? க்யூட்டாக இருக்குது. மாடை வச்சுட்டு வந்துட்டாங்க. பால் கறக்க போகிறாங்களா என்னன்னு தெரில. பட் மாடை வச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம வெயிட் பண்ணணும். மயில் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா மயிலும் வேணும், உடனே காணும். ஏன்னா மயிலை கேப்சர் பண்ணுவேன். சூப்பராக இருந்துச்சு நேற்று வரும்போது. நேற்று எனக்கு பிளானே இல்லை வீடியோ எடுக்கிறதா. ஸோ இப்போ வரும்னு பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தெரிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ¿Qué onda, muchacho? Arriba las manos, caballo moreno, penetra tu... ആരും കാണാതെ ആരും അറിയാതെ നിന്റെ ആ പുഞ്ചിരി എന്നിലായി നൽകുമോ? കണ്ട നാൾ തൊട്ടേ ഞാൻ നിന്റെ ആ പൂമുഖം എൻ്റെ ഇടനെഞ്ചിലായി എന്നും ചേർത്തിടാം ഞാൻ. നീ മാഞ്ഞിടല്ലേ, പോയി മറഞ്ഞിടല്ലേ, നീ മാഞ്ഞിടല്ലേ, പോയി മറഞ്ഞിടല്ലേ. നീയില്ല എങ്കിൽ വെറും മണ്ണാണു ഞാൻ, വെറും മണ്ണാണു ഞാൻ, വെറും മണ്ണാണു ഞാൻ. ആരും കാണാതെ ആരും അറിയാതെ നിന്റെ ആ പുഞ്ചിരി എന്നിലായി നൽകുമോ?